வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது தொடங்கி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரைக்கும் மாம்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் நலத்திற்கு பலவிதமான நன்மைகளை மாம்பழம் அள்ளி அள்ளி கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட சீசனான கோடைக்கால சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் 175 கிராம் அளவுகள் இருக்கக்கூடிய ஒரு கப் மாம்பழத்தில் 100 கலோரிகளுக்கும் குறைவாக தான் கலோரிகள் இருக்குது. அதனால் இது உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்காது, சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறது தான் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கலாம். இதனால் நீங்கள் அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைத்து உங்களை பார்த்தோம்னா ஸ்லிம் பண்ணி தரும். உங்களை குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மாம்பழத்தை சாப்பிடலாம். மாம்பழத்தில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. இது நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு. மலம் கழிக்கிறதெல்லாம் நமக்கு எளிதாக்கும். அப்போ குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஊக்குவிக்கிறதால செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு தொடர்பான வயிற்று உபுசம், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் என எதுவுமே இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், கடுமையான அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கும் நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ குறிப்பிட்ட ஒரு சீசன்ல கிடைக்குது அப்படின்றதுக்காக மாம்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு நம்ம சாப்பிடும்போது குடல் ஆரோக்கியம் மேம்படும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். டயாபெட்டிஸ் வராமல் தடுக்கப்படும் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. அதாவது சுகர் ப்ராப்ளம் நமக்கு முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். சுகரை கியூர் பண்ணுறதுக்கும் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையாகவே மாம்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் டயாபெட்டிஸ் நோயாளிகள்லாம் மாம்பழம் சாப்பிடுவது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு அறிவியல் பூர்வ ஆதாரமும் கிடையாது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருக்கிறவங்களுடைய ரத்த குளுக்கோஸினுடைய அளவு ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை அளவோடு சாப்பிடணும் அப்படின்றதையும் மருத்துவ பரிந்துரையாளர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் மாம்பழ ஜூஸ்களை அவங்க முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா மருத்துவ அறிவுரையின்படி உங்களை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய அறிவுரையின்படி நீங்கள் எந்த அளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கொள்வது நல்லது. மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். குறிப்பாக டயாபெட்டிஸ் வராமல் தடுக்க முன்னாடியே வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் மாம்பழத்தை ஜூஸாக குடிக்கிறது தவிர்க்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடியது மாம்பழம் அப்படின்றதெல்லாம் உடலுக்கு நன்மை தரும், நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை தரும். மாம்பழத்தில் ஃபேலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய உடலுக்கு பல வகைகளில் உதவியாக இருக்கும். செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து மாம்பழம் நம்மை பாதுகாக்கும். மேலும் மாம்பழத்தில் மேக்னிஃபைன் என்ற பயோ ஆக்டிவ் கலவை இருக்குது. இது பல நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு உடலுக்கு உதவி செய்யும். அப்போ நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையெல்லாம் மாம்பழத்தை சாப்பிடும்போது பெறலாம். ஸோ குறிப்பாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வலுவாக இருக்கும். இம்யூன் பவரை நமக்கு மாம்பழம் அதிகரித்து தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை மாம்பழம் அதிகரிக்கும். மாம்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் B6 எல்லாமே நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்முடைய உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். மேலும் மாம்பழத்தில் காப்பர், ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம், நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாம்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்து இது இரண்டுமே இருக்கிறதால இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுவோம்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளும். இப்போ நம்ம இந்த மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை பராமரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்
கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அதை குறைத்து கொண்டு இதய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா பிபி ப்ராப்ளம் வந்துச்சோம்னா நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நமக்கு கொலஸ்ட்ரால்கள் கெட்ட கொலஸ்ட்ரால்களாக இருக்குது அப்படின்னா அதை குறைத்து கொண்டு நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டும் வளமான வைத்துக்கொண்டு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் நலமோடு வாழ்வதற்கும் மாம்பழம் தான் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அதிகமாக விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய மாம்பழம் பார்த்தோம்னா ஒரு கப் மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் சி அதோடைய 67% இருக்குது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். எனவே குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே மாம்பழம் கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த சீசனில் அளவுக்கு அதிகமாக நம்ம மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. அதுவே நமக்கு தீமையாக மாறிடும் அப்புறம். அதனால் அளவோடு மட்டும் நீங்கள் மாம்பழங்களை சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.